சார் சொல்ல மாட்டேன், அந்த படத்தில் ரீமேக் அது மலையாளத்துலேருந்து இருக்காங்க. உங்களுக்கு பேண்ட்டை கழட்டுற மாதிரி ஒரு சீன் வருது, அது உங்களுக்கு சொன்னாங்களா? உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையா? எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு கடைசியில் பேச விடுறத பார்த்தா ஏதோ என்ன ரொம்ப பெரிய மனுஷனாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுலேயே முதல் ஆள் நான் தான், ஒளிஞ்சு நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன். இப்போ கடைசியாக என்னை விட்டுருக்காங்க. இதுக்கு தான் முதல்லையே வரக்கூடாது. முதல்ல வந்தது கடைசியாக நான் இருக்கிறது எல்லாமே ஜேஎஸ்கே மேலே நான் வச்சுருக்க அன்பு, பாசம், நட்பு தான். அவர் படம் நான் நடிச்சிருக்கேன். நான் அவர் நானும் ஏதாவது வியாபாரமாக சம்மந்தப்பட்டிருக்குமா? எதுவும் இல்லை. என் குடும்ப நண்பர் ஜேஎஸ்கே அவர்கள் 25 வருஷமாக எனக்கு பார்க்க நினைக்கிறேன். எங்கள் வீட்டு விசேஷமானாலும் அவர் வருவார், அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போவோம். அந்த மாதிரி ஒரு நட்பு. ஆனால் அழுத்தம் நட்பு. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றது போக முடியலன்னா, சார் இதான் காரணம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி நடந்திருக்கோம், அதுக்கு போயிருப்பீங்க, பரவாயில்ல விடுங்க, அவரே ஃபைலில் க்ளோஸ் பண்ணுவார். நிஜம் எது, யதார்த்தம் எதுன்னு புரிஞ்ச ஒரு அற்புதமான மனுஷன். அப்படி சினிமா எடுத்திருந்தார், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார், நடிக்க ஆரம்பித்தார். என்ன இது டப்புன்னு பார்த்தா நல்லா நடிக்கிறார். அப்படி வருது. இப்போ டைரக்ஷன்ட்டார். ஏதோ சினிமாவில் அவர் தொடாத இடமே கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாம் சினிமாவை அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி சினிமாவை டைரக்ட் பண்ணி வந்து நடித்து வந்திருக்காரு. இவர் எந்த அளவுக்கு சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்காருன்றதுக்கு இங்கே பின்னாடி இருக்கிற கட் அவுட்டே உதாரணம். ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் தான் டைரக்டரு, அவர் தான் கம்பெனி. அவர் போட்டோவை எவ்வளோ பெருசு வச்சுருக்கலாம், போட்டோவே காணும். இதுலேருந்து தெரிய அனுபவம். நம்ம போட்டோவை இப்போவே பெருசாக வச்சா மற்றவங்களுக்கு சார் போட்டோ இப்போயே பெருசாக வைக்கிறாரு, அப்புறம் பெருசு பண்ணிட்டாருன்னா நம்மளை தூக்கிடுவார். இதெல்லாம் வரும். உள்ள மனசு சைட்டாக ஓடும். நம்ம இப்போ தான் பெருசு வச்சோம், அடுத்து கட் அவுட் வச்சுருவோம், இப்படின்னு நம்ம மேலே ஆசை வரணுன்னு அதுவே கிடையாது. ஜேஎஸ்கே எங்கே இருக்காரு தேடுறாங்களெல்லாம் கணு தேட வச்சிடல. முதல்ல விளம்பர பிரியர் இல்லைன்றத தெரியப்படுத்தல. அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் கேட்டுக்குவார், இது எப்படி அது எப்படின்லாம். எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த குடும்பஸ்தன். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அதான். அவர் நம்மளாம் மொபைல் ஃபோனில் அந்த பாட்டு இந்த பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டை தான் வச்சுப்போம். அவர் ஃபோன் ஆன் பண்ணால் அவர் பொண்ணு சின்ன வயசில் பாடின ஒரு அற்புதமான ஒரு ராகம் அதான் வச்சுருப்பார். எப்போ பார்த்தாலும் தான் பொண்ணு பாடின அந்த குரலை கேட்கணுன்னு ஆசைப்படுற ஒரு அற்புதமான தகப்பன். அதான் இந்த படம் முதல்ல எனக்கு காமிச்சார், பார்த்தேன். ஆளாளுக்கு ஒரு கருத்து. உங்கள் கருத்து என்ன, நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் போனேன். ஆனால் யோசித்த பிறகு தான் தெரியுது எவ்வளோ உஷாரான ஆள்னு. டைரக்ட் பண்ணும்போது இந்த படத்தை எவ்வளோ நேக்காக பண்ணணுமோ அவ்வளோ நேக்காக பண்ணியிருக்காரு. இப்போ கேட்டேன், சார் கதையை நீங்கள் எல்லார்ட்டையும் சொன்னீங்களா? கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நான் இப்படி நடிக்க மாட்டேன் அப்படி நடிக்க மாட்டேன். எல்லார்ட்டையும் நான் சொன்னேன், உங்கள் சீன் உங்கள் கேரக்டர் என்ன மொத்தம் இதான். அதுதான் ஒரு நல்ல தெளிவான டைரக்டருடைய குணம். உங்களை வச்சு நான் இதான் எடுக்க போகிறேன்னு தெளிவாக சொல்லிடணும். அங்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் முந்தானி எடுத்துருக்கேன் சீனரை டக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணால் ஐயோ நான் நினைக்க மாட்டேங்க, திடீர்னு சொன்னார்ல அங்கே போய் டார்ச்சர் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம். கரெக்டான டைரக்டருங்க, நல்ல அனுபவமான டைரக்டருங்க முதல்ல சொல்லுவாங்க, இது கதையில் தேவைப்படுதுமா, உங்களுக்கு ஐடியா இருக்கா, விருப்பம் இருக்கா, இல்லைன்னா நான் கதையை மாற்றிடுறேன், சீனை மாற்றிடுறேன்ட்டு. அதனால் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எங்கள் நடனாலும் ஒரு படம், விஜயகாந்த் சார் ப்ரொடியூசரு, அவர் ஆக்ட் பண்ண படம். அதுக்கு முன்னாடி இதில் கதை வேறு ஒருத்தர் சொன்னாங்க, அப்போ வேறு ப்ரொடக்ஷனு, அப்போது ஒரு சம்பளம் பேசினாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பேசினார். பேசும்போது சம்பளம் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு சம்பளம் சொல்லிட்டார். ஓகே சார், ஓகே டக்குன்னு ஓகேன்றீங்க சார்,
நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க, இதான் தமிழ்ன்றீங்க, உங்கள்கிட்ட போய் பேசுகிறதா அது தப்பு தான். சந்தோஷமாக சொல்கிறேன், இந்த சம்பளம் ஓகேன்ட்டேன். அவர் ஹாப்பின்ட்டு எல்லாம் பண்ணுறார். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஃபோனு, ஐயோ வேறு ஏதோ குழப்பிட்டாங்க பொழுது, ஏதோ கை வைக்க போகிறாங்க. அது பார்த்தா மறுபடியும் சாரே பேசுகிறார். சார் சொல்ல மாட்டேன், அந்த படத்தில் ரீமேக் அது மலையாளத்துலேருந்து இருக்காங்க, உங்களுக்கு பேண்ட்டை கழட்டுற மாதிரி ஒரு சீன் வருது, அது உங்களுக்கு சொன்னாங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையா? சார் 5000 கழிச்சினாலும் பரவாயில்ல, ஜனங்க சிரிக்கணும், அதான் முக்கியம், நமக்கு இதெல்லாம் கிடையாது சார். இல்லை சொன்னாங்களா கேட்டேன், அதுக்கு தான் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கை தேர்ந்த சினிமா கலைஞர் அதான் கேட்பாங்க. ஒரு விவரமானவங்க அங்கே போய் துன்புறுத்தாமல் கேட்பாங்க. அதனால் இவர் எல்லார்ட்டையும் சொல்லி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு என் படம் ஒன்று ஞாபகம் வருது. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், மகன் ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்தேன். சார் அந்த படம் பார்த்தார், ஜெயஸ்ரீ சாரும். அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எடுக்கணுமா நம்ம, அந்த கதை என்னென்னா அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாது, என் அசிஸ்டண்ட்கிட்ட சொல்ல முடியாது, என் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்ல முடியாது, என் பசங்கிட்ட சொல்ல முடியாது. அப்புறம் ஆனால் நல்ல கதை சொன்னால் இந்த மனுஷனை புத்தி இப்படி போச்சு, ஐயா இவ்வளோ மட்டமான ஆளாகுது, இப்படி தான் நினச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுது, பயம். ஆனால் நல்ல கதை. யோசித்தேன், ஒரு மாதம் யோசிக்கிறேன், கதை எழுதிட்டேன், எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாம்னு. அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன், நமக்கும் இந்த சினிமா இவ்வளோ நாளாக சோறு போடுது, இவ்வளோ யோசித்த பிறகும் இந்த தாட்டை சொல்லலாம் எப்படி. ஆனால் படம் எடுத்துட்டா எல்லோரும் ஒத்துக்குவாங்க, கதை நல்லாயிருக்கும். ஆனால் எடுக்கிற வரைக்கும் உயிர் போகுது. அந்த படம் ஷூட்டிங் முடிச்சோடனே ஓன்னு தனியாக உட்காந்து அழுதுறேன். 10 நிமிஷம் படம் தான், ஓன்னு உட்காந்து அழுதுறேன் வீட்டில். எப்போ இந்த படம் எடுத்து முடிச்சுட்டாப்பா. இங்கிலீஷில் எடுத்தேன், அது பாண்டியராஜன் இங்கிலீஷ் படம் எடுத்தேன், நான் இங்கிலீஷ்லையும் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை, நேஷ்னல் அவார்டு அனுப்புவோம். உடனே ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம், வரவங்களாம் பார்ப்பாங்கன்ட்டு. அது போனவங்க திரும்பி வந்துச்சு, நமக்கு வரல. ஆனால் சும்மா இல்லை, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன். அப்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆச்சு. அவன் சவுத் ஆஃப்ரிக்காவில் நீ விருப்பம் வந்து வா நான் ஃபெஸ்டிவலுக்கு, ஏன் உருவானோன்ட்டு நான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை. அப்போது இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் முடித்து ஒரு 2 வருஷம் பொறுத்து யூடியூப்பில் போடலாமான்ட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போட்டேன். அவங்க 60-40 அக்ரிமெண்ட்டு, எனக்கு 60%, அவங்களுக்கு 40%. சும்மா போட்டு இந்த படத்தை கொடுத்தா ஒரு மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது பெருசு இல்லை. அந்த படத்தை இது வரைக்கும் 2,80,00,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்தது. எடுத்த உடனே பார்த்தா என்ன காட்டியா எப்படி வந்துச்சு, படம் பார்த்தவங்களும் அழுகுறாங்க ஃபீல்டு. அந்த ஃபீலிங் தான் ஜேஎஸ்கே சார் படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது. இந்த படத்தில் இந்த ஃபீல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்கிற மெசேஜ் இல்லை, அற்புதமான மெடிசன். ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் தெரிஞ்சுக்க ஒரு விஷயம். இதை தேன் தடவி கொடுத்தா தான் போய் சேரும். அழகாக இதை எங்கேயோ கொண்டு போகிறாரு, எப்படின்னு பார்த்தா கடைசியில் கொண்டு அற்புதம் முடிஞ்சாரு. எல்லாம் சொன்னாங்க தியேட்ரிக்கல்லி பயங்கர வசூல் ஆகுன்ட்டு. அது உதட்டளவு இல்லை, உள்ளத்தால் உணர்ந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே மிஸ் ஆனதில்லை. இதை அவர் ஒன்றும் தப்பான படம் நோக்குக்க அவர் போல முதல்ல அந்த ஹைலைட்டை பிடிச்சாரு, கிளைமேக்ஸ் என்னன்னு பிடிச்சாரு. இதை நோக்கி தான் கதை போகுதுன்னு ஒன்று. அதுக்கு இந்த படம் திகட்டாமல் போகணுன்றதுக்காக அங்கங்கே தேன் தடவை அழகாக கொண்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி துணிச்சல் எல்லாருக்கும் வரணும். அது இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே
நான் படம் பார்க்கல ஆனால் பிடிச்சிருக்குன்றாங்க. கொஞ்சம் பார்த்ததுலையே ஒரு டெமிட் வருது. இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட ஜேஎஸ்கே மாதிரி ஆயிரக்கணக்கான டேரக்டர்ஸ் தமிழில் உருவாகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஜனங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த மருந்து தடவி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஓடும். அவருக்கு எல்லாத்துலேயும் அனுபவம், படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும், எல்லா அனுபவத்தையும் அனுபவம் கொள்வதெல்லாம் மொத்தமாக போட்டு ரிலீஸ் பண்ண போகிறாரு. நீங்கள் வாழ்த்துங்க, இந்த படம் வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ டிகேக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் அண்டு நன்றி. டிகே சாங்கு செம்ம, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரெயின் சாங்கும் சரி, அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி, அதில் நடித்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். என்னென்னா தான் நம்ம வந்து 12 வயசில் ஆக்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் மாடலிங், அதுக்கப்புறம் பிக் பாஸ். என்ன இருந்தாலும் ஆக்டிங்க்கு வந்து நான் புதுசு தான். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஈரமோ இல்லாத, அதாவது ஒரு பதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு களிமண்ணாக தான் வந்தேன். ஏன் நான் என்ன களிமண்ணுன்னு சொல்கிறேன்னா, அந்த களிமண்ணாக இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனால் அதை வந்து அழகாக ஒரு பொம்மையாக்கி இல்லைன்னா ஒரு பானையாக்கி அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணாக வந்து என்ன மொத்தமாக டைரக்டர் மட்டும் இல்லை, நம்ம குருஜி, அவர் குருஜின்னு தான் கூப்பிடுவேன், ஜீவா சார், த டைலாக் ரைட்டர், த கோ டைரக்டர் அண்ட் எவ்ரி திங். ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் வந்து என்கிட்ட இந்த மாடுலேஷன் சொல்லலாம் பாலா, இந்த மாடுலேஷனில் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்வாரு. ஸோ அது நான் கேட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப நம்ம மேலே அக்கறை எடுத்து சொல்லுவார். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கேமராமேன், எப்படி சொல்கிறது, பாலா இந்த ஃப்ரேமில் வந்து செம்மையாக இருக்கீங்க, அந்த ஃப்ரேமில் செம்மையாக இருக்கீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவர் கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் காட்டின இன்வால்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணார், இந்த மாதிரி கதை இருக்குதுன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா? காசாக பண்ணாமா, நடிப்பான், அப்புறம் பார்த்துப்பான், இறங்குவான், பண்ணுவான். அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ, கைத்தட்டோ, இல்லை சட்டையை பிடிக்கிறதோ, அது அப்புறம் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னென்னா இங்கே நான் வந்து அப்புறம் வந்து மானஸ் ரிஹர்சல்லாம் போனேன். எதுக்கு போனோன்னா எப்படி ஒரு 1 வீக் போயிருப்போம் ரிஹர்சல். ஏன்னா இப்போது நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தண்ணி ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்மளை சுற்றி வந்து அவ்வளோ டான்ஸஸ் இருக்காங்க, அவ்வளோ பொருள் செலவு இருக்குது. ஒரு நாளில் வந்து ஷூட்டை முடித்தேன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா நாங்கள் காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்டில் அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையாக என்னை ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணாக வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண வச்சுருக்காங்க இந்த படத்தில், ஒரு புடியார் சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்லை. அந்த கலர் தான் வந்து நான் கூட நடித்த ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல சிலை. ஸோ நான் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்புள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கே வந்திருக்க பெரிய ஜாம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங், எல்லாமே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு ஆல் த்ரூ அவுட் த மூவி இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் எஸ்கே ஜீவா சார், என்னை வந்து ஜேஎஸ்கே சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு டேரக்டாக ஒரு கான்டாக்டாக வச்சு பேசி சொன்னார், ஹவ் இஸ் இட் கோயிங் டு பி, இந்த கேரக்டர் எப்படி, அந்த மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாக சாரோடே இருந்து பண்ணனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட். ஏன்னா அங்கங்கே வந்து
கூடவே எப்படி கைட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் க்ரூ. தேங்க்யூ. தான் எனக்கு முதல் மேடை, முதல் அனுபவம். 2019 மலையாள சினிமா மூலமாக லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமாக நான் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் பீஸ்ட் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபயருங்கிற ஃபில்ம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்டுருந்தாரு, கதையை சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு நானும் சினிமாவுக்கு புதுசு தான். ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டு, கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் அடல்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே. ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடித்த உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி, ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். படம் மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைசர். ஸோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதே மாதிரி சதீஷ் சார், கேமராமேன், டிஓபி, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்கில் சத்தமாக சொல்லவே மாட்டார். என்கிட்ட வந்து அம்மா இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார், ஃபஸ்ட்டு இந்த சாங்கை நான் கேட்ட உடனே, இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாங் வந்து நம்ம கேட்க தான் பிடிக்கும், ஆனால் அந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்துலேயும் திருமணங்கள்லையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜீவா சார், நீங்கள் சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு மெயினாகவே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாலா, சாந்தினி சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் பாலா தான் ஹீரோ அப்படின்னோட, ஐயோ பாலாவா கோவக்காரராக இருப்பார், சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேனே பிக் பாஸ்லன்னு சொல்லியெல்லாம் பயந்துருந்தேன். ஆனால் பாலா அப்படி கிடையவே கிடையாது. சரியான கைண்டான ஒரு பர்சன். ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இந்த இதில் நீங்கள் ட்ரெய்லர் டீசரில் பார்த்தீங்க, உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கண்டென்ட்டாக. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த ஒரு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா. அதனால தான் எனக்கு அந்த படம், அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு, அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் பாலா, உங்களுக்கு என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க அந்த சீன்ஸில் எல்லாத்துலேயும். அதே மாதிரி மானஸ் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி ஒரு 2 days தான் எங்களுக்கு ரிஹர்சல் இருந்துச்சு. ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணார், ஓகே நல்லா பண்ணுறீங்கன்னோட ஓகேன்னு இன்னுமே நல்லா பண்ணியாச்சு. மானஸ் தேங்க்யூ. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு. சாக்ஷி கூட, சாந்தினி, உமா, அப்புறம் ரக்ஷிதா, இவங்க கூட எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள், நீங்கள் தான் வந்து உங்கள் எழுத்துக்கள் தான் எங்களோட தலையெழுத்தையே மாறும். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் டெலிகிராமில் ஓடிடிலலாம் வந்து லிங்க் வரும், கிளியர் காப்பியெல்லாம் பார்க்கலான்லாம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாரை பற்றி ஃபர்ஸ்ட் தான் சொல்லியே ஆகணும். நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு, நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்ருக்காரு. அந்த வரிசையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இன் த ஃபிலிம். சார் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும் போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணோன்னு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம், பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு. கண்டிப்பாக இது போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு தோணுச்சு. அண்ட் படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார். எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணார். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார்.
இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அண்ட் ஐ திங்க் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் சார். நம்ம படத்தோட ஹீரோ, செகண்ட் ஃபிலிம் 4 ஹீரோயின்ஸ். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடாக இருப்பார், ரொம்ப ஹார்ஷாக இருப்பார்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டே போனோன்னே இஸ் a வெரி ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனஸ்ட்லி. தேங்க்யூ பாலாஜி, பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும். ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம். அண்ட் அதர் கார்ஜியஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடயுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஓபி சதீஷ் சார், இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை, போட்ட கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான். அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி நீட் ஆல் யோர் சப்போர்ட். படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.